ஹே கைஸ், நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற ஆடியோ புக் தி ரெபெல். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் எளிய உதாரணங்களோடும் ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கும் எல்லா தலைப்புகளையும் ஒருமுறை படித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியாக மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: அறிமுகம், தி ரெபெல், சுதந்திரத்தின் ஆன்மா, தி ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம், சமூகமும் ரெபெலும், தி ரெபெல் அண்ட் சொசைட்டி, மதமும் ரெபெலும், தி ரெபெல் அண்ட் ரிலிஜன், தனித்துவமும் ரெபெலும், தி ரெபெல் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி, ரெபெலின் வாழ்க்கை முறை, தி ரெபெல்ஸ் வே ஆஃப் லிவிங், கேள்விகளும் பதில்களும், questions and answers, முடிவுரை, கன்க்ளூஷன். சரி, இப்போது முதல் தலைப்பிலிருந்து ஆரம்பிப்போம். தலைப்பு 1, அறிமுகம், தி ரெபெல் என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கும் ஒரு தவறான படம்தான் மனதில் தோன்றும். சமூகத்துக்கு எதிராக போராடுபவன், விதிகளை பின்பற்றாதவன், எல்லாவற்றையும் எதிர்ப்பவன், சண்டை போடுபவன், இப்படித்தான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் இந்த புத்தகம் சொல்ல வருகிற ரெபெல் அதுவல்ல. ஓஷோ சொல்லும் ரெபெல் என்பது வேறு யாருடனும் போராடும் மனிதன் அல்ல. அவன் முதலில் தன்னுடைய உள்ளே இருக்கும் பயம், பழக்கப்படுத்தப்பட்ட எண்ணங்கள், கண்டிஷனிங், பிறரிடமிருந்து கடன் வாங்கிய நம்பிக்கைகள், borrowed beliefs, போலியான அடையாளம், fake identity, இவை அனைத்தையும் கேள்வி கேட்கத் தொடங்குகிறவன். நாம் பிறந்த நாள் முதல் யாரோ ஒருவர் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வீட்டில் பெற்றோர், பள்ளியில் ஆசிரியர்கள், உறவினர்கள், சமூகம், மதம், நண்பர்கள், எல்லோரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் மனதில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிவிட்டார்கள். நாம் யோசிப்பதற்கு முன்பே எல்லா பதில்களையும் தயாராக கொடுத்துவிட்டார்கள். என்ன படிக்க வேண்டும், எதை நம்ப வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும், வெற்றி என்றால் என்ன, தோல்வி என்றால் என்ன, எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டது. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். சிறு வயதில் நமக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்று தெரியுமா? தெரியாது. ஆனால் பெரியவர்களாக ஆன பிறகு எல்லா முடிவுகளையும் நாம் தான் எடுக்கிறோம் என்று நினைக்கிறோம். உண்மையில் பார்த்தால் நம்முடைய பல முடிவுகள் ஏற்கனவே நம் மனதில் நிறுவப்பட்ட இன்ஸ்டால்ட் நிரல்களே. ஒரு கணினியில் மென்பொருள் சாஃப்ட்வேர் நிறுவுவது போல. ஓஷோ சொல்லும் ரெபெல் இந்த மென்பொருட்களை எல்லாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் முதலில் நிறுத்தி யோசிப்பான். நான் இப்படி யோசிக்கிறேன் என்றால் இது உண்மையில் என்னுடைய சொந்த சிந்தனையா, அல்லது யாரோ ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுத்த எண்ணமா என்று கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். அந்த கேள்விதான் ரெபெலின் முதல் அடியாகும். ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு இளைஞன் பொறியியல் படிக்கிறான். ஆனால் அவனுக்கு உண்மையில் இசையில்தான் அதிக ஆர்வம். இருந்தாலும் குடும்பத்தில் எல்லோரும் என்ஜினியர் ஆகணும், அப்போதுதான் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னதால் அதையே பின்பற்றுகிறான். படிப்பு முடிந்த பிறகு நல்ல சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் தினமும் அலுவலகத்துக்குச் செல்லும்போது மகிழ்ச்சி இல்லை. பிரச்சனை வேலை இல்லையா, சம்பளம் இல்லையா? இல்லை. அவன் வாழும் வாழ்க்கை அவனுடையது அல்ல. வேறு யாரோ எழுதிய கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ரெபெல் என்ன செய்வான்? அவன் உடனே வேலையை விட்டுவிட மாட்டான். ஆனால் முதலில் தன்னிடம் நேர்மையாக கேட்பான். எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? நான் பயத்தினால்தான் இங்கே இருக்கிறேனா, அல்லது இது உண்மையிலேயே என்னுடைய தேர்வா? இந்த நேர்மையே மிக முக்கியம். இந்த புத்தகத்தில் ஓஷோ ஒரு பெரிய உண்மையை மறைமுகமாக புரிய வைக்கிறார். சுதந்திரம் என்றால் வெளியில் இருக்கும் சங்கிலிகளை உடைப்பது மட்டும் அல்ல.
நமக்குள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளை அடையாளம் காண்பதுதான் மிக முக்கியம். கையில் சங்கிலி இருந்தால் அதை நாம் பார்க்க முடியும். ஆனால் மனதில் இருக்கும் சங்கிலியை பார்ப்பது மிகவும் கடினம். அதுதான் கண்டிஷனிங். இன்றைக்கு சமூக ஊடகங்களை, சோஷியல் மீடியா திறந்தால் கூட இதேதான் நடக்கிறது. ஒரு புதிய ட்ரெண்ட் வந்தால் எல்லோரும் அதை பின்பற்றுகிறார்கள். நாமும் அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் நாம் ஏன் அதைச் செய்கிறோம்? நாமே முடிவு செய்தோமா? அல்லது கூட்டம்தான் முடிவு செய்ததா? இந்த வித்தியாசத்தை பார்க்கும் திறன்தான் ஒரு ரெபலுக்கு இருக்கும். ஓஷோ ரெபல் என்றால் தனிமையில் வாழ்பவன் என்று சொல்லவில்லை. ஆனால் சில நேரங்களில் தனிமை வரலாம். ஏனென்றால் எல்லோரும் செல்லும் பாதையை விட்டுவிட்டு நீ உண்மையே தேடி நடந்தால் சில காலம் தனியாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அந்த தனிமைக்குள் ஒரு புதிய சுதந்திரம் இருக்கும். அது பயமில்லாத சுதந்திரம். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பறவை கூண்டிலேயே பிறந்துவிட்டது. அதற்கு வெளியில் இருக்கும் வானம் பற்றித் தெரியாது. அதற்கு அந்த கூண்டுதான் உலகம். ஒருநாள் யாரோ வந்து கூண்டின் கதவை திறந்தாலும் அது வெளியே போகவே பயப்படும். ஏனென்றால் சில நேரங்களில் சுதந்திரமே பயமாகத் தோன்றும். பாதுகாப்பை விட தெரியாத உலகமே பெரியதாக இருக்கும். ஆனால் ஒருமுறை வெளியே பறந்த பிறகுதான் தன்னுடைய சிறகுகள் எவ்வளவு வலிமையானவை என்று அதற்கு புரியும். அதேபோல நம்முடைய வாழ்க்கையும். பழக்கமான வாழ்க்கை, பழக்கமான நம்பிக்கைகள், பழக்கமான அடையாளம், இவற்றுக்குள் வாழ்வது மிகவும் சௌகரியமாக இருக்கும். ஆனால் அது உண்மையான வாழ்க்கையா அல்லது பாதுகாப்பான சிறையா? இந்த கேள்வியைத்தான் ஓஷோ நம் மனதில் விதைக்கிறார். ரெபெல் என்பவன் கோபக்காரன் அல்ல. அகங்காரம் கொண்டவனும் அல்ல. யாரிடமும் தன்னை நிரூபிக்க முயல்பவனும் அல்ல. அது ஒரு உள் பயணம். ஒரு நாள் காலையில் கண்ணாடியை பார்த்து நான் யார் என்று உண்மையாக கேட்கும் தருணத்தில்தான் ரெபெலின் பயணம் தொடங்குகிறது. அந்த கேள்விக்கு முன்கூட்டியே தயாராக இருக்கும் பதில் இருக்கக்கூடாது. அனுபவத்தின் மூலமாக மட்டுமே அந்த பதில் வர வேண்டும். ஓஷோ சொல்லும் மையக் கருத்து என்னவென்றால், பிறரிடமிருந்து கடன் வாங்கிய அறிவை விட நேரடி அனுபவம்தான் முக்கியம். யார் சொன்னார்கள் என்று நம்புவதற்கு பதிலாக நீயே கவனித்துப் பார், நீயே அனுபவித்துப் பார். அதற்குப் பிறகு முடிவு செய். அப்போதுதான் அந்த வாழ்க்கை உண்மையிலேயே உன்னுடையதாக மாறும். இந்த அறிமுகம் நமக்கு ஒரு எச்சரிக்கையையும் தருகிறது. இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்முடைய பழைய நம்பிக்கைகள் சில அசையலாம். சில கேள்விகள் நமக்கு அசௌகரியமாக தோன்றலாம். ஆனால் அந்த அசௌகரியம்தான் வளர்ச்சியின் முதல் படி. ஒரு வண்ணத்துப் பூச்சி கூட்டைப் பிளந்து வெளியே வரும்போது போராட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த போராட்டம்தான் அதன் சிறகுகளை வலிமையாக்குகிறது. அதேபோல ஒரு ரெபெலின் பயணமும் எளிதானது அல்ல. ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் அவன் வேறு யாராகவும் மாறுவதில்லை. முதல் முறையாக அவன் உண்மையான தன்னையே கண்டுபிடிக்கிறான். தலைப்பு 2, சுதந்திரத்தின் ஆன்மா, தி ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம். இப்போது நாம் பார்க்கப் போவது சுதந்திரத்தின் ஆன்மா. சுதந்திரம் என்று சொன்னவுடன் நம் மனதில் என்ன தோன்றுகிறது? நமக்கு பிடித்தபடி வெளியே சுற்றுவது, யாரும் கட்டுப்படுத்தாமல் இருப்பது, நிறைய பணம் இருந்தால் வேண்டியதை வாங்குவது, அலுவலகத்திற்கு போகாமல் விடுமுறையை அனுபவிப்பது. இப்படித்தான் பலரும் சுதந்திரத்தை நினைத்திருப்பார்கள். ஆனால் ஓஷோ சொல்லும் சுதந்திரம் இதையெல்லாம் விட மிகவும் ஆழமானது. அவர் பேசும் சுதந்திரம் என்பது வெளிப்புற சூழ்நிலைகளை பற்றியது அல்ல. உள்ளே இருக்கும் மனம் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறது என்பதைத்தான் பற்றியது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒருவருக்கு நல்ல சம்பளம் இருக்கிறது, கார் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. பார்ப்பவர்களுக்கு அவர் மிகவும் வெற்றிகரமான மனிதர். ஆனால் அவருடைய மனதில் தினமும் மன அழுத்தம், ஒப்பீடு, பயம், பதட்டம், மற்றவர்களின் அங்கீகாரம் வேண்டும் என்ற ஆசை.
இவை எல்லாம் இருந்தால் உண்மையில் அவர் சுதந்திரமாக இருக்கிறாரா? வெளியில் பார்த்தால் எல்லாமே சரியாகத் தெரிகிறது. ஆனால் உள்ளே ஒரு கண்ணுக்குத் தெரியாத சிறை. மறுபக்கம், மிகவும் எளிமையாக வாழும் ஒருவர் இருக்கலாம். அவரிடம் பெரிய சொத்துக்கள் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய மனம் அமைதியாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அதனால் பெரிதாக பாதிக்கப்படுவதில்லை. அவருக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக தெரிகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். இந்த இருவரில் யார் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்? ஓஷோ சொல்லுவது மிகவும் எளிமையானது. சுதந்திரம் என்றால் நீ யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அது பணத்திற்கும் அல்ல, புகழுக்கும் அல்ல, உறவுகளுக்கும் அல்ல, உன்னுடைய சொந்த எண்ணங்களுக்கு கூட அல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமாகத் தோன்றலாம். எண்ணங்களுக்கே அடிமையா? ஆம். நாம் கொஞ்சம் கவனித்துப் பார்த்தால் புரியும். நம்முடைய மனம் ஒரு வானொலியே போன்றது. காலையில் எழுந்தவுடன் ஒரு எண்ணம். அதற்குப் பிறகு இன்னொரு எண்ணம். அதற்குப் பிறகு ஒரு கவலை. எதிர்காலத்தைப் பற்றிய பயம். கடந்த காலத்தைப் பற்றிய வருத்தம். இப்படி இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். பலர் இந்த எண்ணங்களையே நான் என்று நினைத்து வாழ்கிறார்கள். ஆனால் ஓஷோ சொல்கிறார், இந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தால்தான் சுதந்திரத்தின் முதல் சுவை கிடைக்கும். நீ எண்ணம் அல்ல. அந்த எண்ணங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் சாட்சிதான் நீ. இந்த உண்மையை உணரும் தருணத்தில்தான் மனம் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்கள் சாலையில் வண்டி ஓட்டிக்கொண்டு செல்கிறீர்கள். யாரோ ஒருவர் திடீரென்று ஹார்ன் அடிக்கிறார். உடனே கோபம் வருகிறது. இவருக்கு வண்டி ஓட்டத் தெரியாதா என்று மனம் பேச ஆரம்பிக்கிறது. 5 நிமிடங்கள் கழித்தும் அதே சம்பவத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்களை கட்டுப்படுத்தியது ஹார்ன் அடித்த மனிதரா அல்லது உங்கள் எதிர்வினையா? ஓஷோ சொல்வது, சுதந்திரம் என்பது சூழ்நிலைகள் மாறுவதல்ல, நம்முடைய எதிர்வினை மாறுவதுதான். அதுதான் அவர் இந்த அத்தியாயத்தில் மிகவும் வலியுறுத்திச் சொல்லும் முக்கியமான கருத்து. இன்னொரு எளிய உதாரணம் பார்க்கலாம். சமூக ஊடகங்களில், சோஷியல் மீடியா, யாரோ ஒருவர் உங்கள் புகைப்படத்திற்கு ஒரு எதிர்மறையான கருத்தை, நெகட்டிவ் காமெண்ட், பதிவிடுகிறார். அதற்குப் பிறகு நாள் முழுவதும் அதைத்தான் நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். 100 நல்ல கருத்துகள் வந்திருந்தாலும் அந்த ஒரு எதிர்மறையான கருத்துதான் உங்கள் மனதில் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போது யோசித்துப் பாருங்கள். அந்த கருத்தை எழுதியவருக்கு சுதந்திரம் இருக்கிறதா? அல்லது உங்கள் மனதை அவர் கட்டுப்படுத்துகிறாரா? உண்மையில் நாம் அனுமதிக்கும்போதுதான் வேறு யாராவது நம்முடைய மன அமைதியை எடுத்துக்கொள்ள முடிகிறது. சுதந்திரம் என்பது மற்றவர்களை மாற்றுவது அல்ல, உன்னை நீ புரிந்து கொள்வதுதான். சிறு வயதிலிருந்தே நாம் ஒப்பீட்டில்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அவன் முதல் ரேங்க். அவள் அழகாக இருக்கிறாள். அவனுக்கு பெரிய வீடு. இவர்கள் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். அவனுக்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. இப்படி தினமும் ஒப்பீடு. இந்த ஒப்பீடுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சுதந்திரத்தை அழித்துக் கொண்டே போகிறது. ஏனென்றால் ஒப்பீடு இருக்கும் இடத்தில் திருப்தி இருக்காது. திருப்தி இல்லாத இடத்தில் அமைதி இருக்காது. அமைதி இல்லாத இடத்தில் சுதந்திரம் எப்படி வரும்? ஓஷோ ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். ரோஜா மலர் ரோஜாவாகத்தான் இருக்கும். தாமரை மலர் தாமரையாகத்தான் இருக்கும். ரோஜா, நான் ஏன் தாமரை மாதிரி இல்லை என்று வருத்தப்படுவதில்லை. தாமரை, எனக்கு ஏன் ரோஜாவின் நிறம் இல்லை என்று கவலைப்படுவதில்லை. இயற்கையில் ஒப்பீடு என்பதே இல்லை. ஒப்பீட்டை உருவாக்குவது மனித மனம்தான். அதேபோல உன்னுடைய வாழ்க்கையை வேறு யாருடைய வாழ்க்கையுடன் அளந்து பார்க்க ஆரம்பித்தவுடனே உன்னுடைய சுதந்திரத்தை நீ இழக்க ஆரம்பிக்கிறாய். நீயாக இருந்தால்தான் அது உண்மையான சுதந்திரம். இங்கே இன்னொரு அழகான கோணம் இருக்கிறது. பலர் சுதந்திரம் என்றால் பொறுப்பில்லாமல் வாழ்வது என்று நினைக்கிறார்கள். எனக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. நான் என் இஷ்டப்படி இருப்பேன். இது சுதந்திரம் அல்ல.
பல நேரங்களில் இது தப்பித்துக் கொள்ளும் மனநிலையாக எஸ்கேபிசம் இருக்கலாம். உண்மையான சுதந்திரம் என்றால் விழிப்புணர்வுடன் கான்ஷியஸ்லி முடிவுகளை எடுப்பது. நீ என்ன செய்கிறாய், ஏன் செய்கிறாய் என்பதை முழு விழிப்புணர்வோடு தெரிந்து கொண்டு வாழ்வது. கண்மூடித்தனமான எதிர்வினை இல்லை. பழக்கத்திற்காக செய்யும் செயல் இல்லை. ஒரு சிறிய உதாரணம். காலையில் தேநீர் குடிக்கிறோம். ஒரு நாள் தேநீர் குடிக்கவில்லை என்றால் தலைவலி வருகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள். தேநீர் குடிப்பது நம்முடைய தேர்வா, அல்லது அந்த பழக்கம்தான் நம்மை ஆளுகிறதா? கொஞ்சம் கவனித்துப் பார்த்தால் வாழ்க்கையில் எத்தனையோ பழக்கங்கள் நாம் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவைகள்தான் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பது புரியும். சுதந்திரம் என்றால் ஒவ்வொரு பழக்கத்தையும் எதிர்ப்பது அல்ல, அதை விழிப்புணர்வுடன் கவனிப்பது. இது உண்மையில் எனக்கு தேவையா, அல்லது நான் தானாகவே இதைச் செய்கிறேனா என்று கேள்வி கேட்பது. ஓஷோ சொல்லும் சுதந்திரத்திற்கு இன்னொரு முக்கியமான அடித்தளம் இருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ், ட்ரூத். நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போதுதான் உண்மையில் சுதந்திரமாகிறாய். நீ தினமும் முகமூடி அணிந்து கொண்டு வாழ்ந்தால் அந்த முகமூடியை பராமரிக்கவே நிறைய சக்தி செலவாகும். அலுவலகத்திற்கு ஒரு முகமூடி, நண்பர்களிடம் ஒரு முகமூடி, குடும்பத்திடம் இன்னொரு முகமூடி, சமூகத்திடம் வேறொரு முகமூடி. ஒரு நாள் அந்த முகமூடிகளை எல்லாம் கழற்றிவிட்டால் என்ன நடக்கும்? முதலில் பயம் வரும். என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்று. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய நிம்மதியும் வரும். ஏனென்றால் முதல் முறையாக நடிக்காமல் வாழ ஆரம்பிக்கிறாய். சுதந்திரம் என்பது முழுமையான மனிதனாக, பெர்ஃபெக்ட் பர்சன், மாறுவது அல்ல. உண்மையான மனிதனாக, ஒரிஜினல் பர்சன், மாறுவதுதான். ஒரு குழந்தையை கவனித்துப் பாருங்கள். அது சிரிக்கும்போது மனம் நிறைந்து சிரிக்கும். அழும்போது முழு மனதுடன் அழும். அதில் போலித்தனம் இருக்காது. அதனால்தான் குழந்தைகளிடம் ஒரு தனி புத்துணர்ச்சி இருக்கிறது. ஆனால் பெரியவர்களாக ஆகஸ்ட் சமூகம் நமக்கு நடிக்க கற்றுக் கொடுக்கிறது. சிரிப்பதற்கு கூட கணக்கு, பேசும் வார்த்தைகளுக்கு கூட கணக்கு. ஓஷோ அந்த இயல்பான புத்துணர்ச்சியை மீண்டும் கண்டுபிடிக்கச் சொல்கிறார். அது குழந்தைத்தனமாக, சைல்டிஷ், இருப்பது அல்ல. குழந்தை மனதோடு, சைல்ட்லைக், இருப்பது. இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைத்தனம் என்றால் முதிர்ச்சி இல்லாத நிலை. குழந்தை மனம் என்றால் திறந்த மனம், ஆர்வம், வாழ்க்கையை தீர்ப்பு இல்லாமல் பார்க்கும் பார்வை. இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், சுதந்திரம் என்பது வெளியில் யாராவது கொடுக்கும் பரிசு அல்ல. அது அரசாங்கம் வழங்கும் உரிமையும் அல்ல. குடும்பம் கொடுக்கும் அனுமதியும் அல்ல. அது நமக்குள் நடக்கும் ஒரு விழிப்புணர்வு. நீ உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும்போது, ஒப்பீட்டை விட ஆரம்பிக்கும்போது, தேவையில்லாத பயங்களை விடும்போது, பிறரிடமிருந்து கடன் வாங்கிய அடையாளத்தை மெதுவாக விட்டுவிடும்போது, அந்த சுதந்திரம் இயல்பாகவே மலர ஆரம்பிக்கும். அப்போதுதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் வேறு யாரோ எழுதிய கதையில் நடிக்காமல் உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நீயே விழிப்புணர்வுடன் உருவாக்க ஆரம்பிப்பாய். தலைப்பு 3. ரெபலும் சமூகமும், தி ரிபெல் அண்ட் சொசைட்டி. இப்போது நாம் பார்க்கப் போவது ரெபலும் சமூகமும். இந்த தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் ரெபெல் என்று சொன்னவுடன் சமூகத்திற்கு எதிராக நிற்கும் ஒருவர்தான் நம் மனதில் தோன்றுவார். விதிகளை மீறுபவர், எல்லோரிடமும் வாதம் செய்பவர், யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதவர். இப்படித்தான் பொதுவாக நினைப்போம். ஆனால் ஓஷோ சொல்லும் ரெபெலுக்கு இதைவிட மிகவும் அழகான அர்த்தம் இருக்கிறது. அவர் சொல்வது என்னவென்றால், ஒரு ரெபெல் சமூகத்தை வெறுக்க மாட்டான். ஆனால் சமூகத்தின் தேவையற்ற கட்டுப்பாட்டிற்குள் வாழவும் மாட்டான். இந்த இரண்டு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாம் எல்லோரும் சமூகத்திற்குள்ளல்தான் வாழ்கிறோம். குடும்பம், பள்ளி, கல்லூரி, அலுவலகம், நண்பர்கள், அக்கம்பக்கத்தினர், இவர்கள் அனைவரும் சேர்ந்ததுதான் சமூகம்.
இது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே இயங்காது. ஆனால் பிரச்சனை எப்போது ஆரம்பிக்கிறது தெரியுமா? சமூகம் நமக்கு வழிகாட்டும் இடத்திலிருந்து நம்முடைய அடையாளத்தையே தீர்மானிக்க ஆரம்பிக்கும்போது. சிறு வயதிலிருந்தே நமக்கு எத்தனையோ பெயர்களை ஒட்டிவிடுகிறார்கள். நீ ரொம்ப அமைதியானவன் ஹூட். நீ ரொம்ப குறும்புக்காரன் ஹூட். நீ புத்திசாலி ஹூட். நீ பலவீனமானவன் ஹூட். நீ டாக்டராக வேண்டும் ஹூட். நீ இன்ஜினியராக வேண்டும் ஹூட். இந்த பெயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம் மனதில் பதிந்து விடுகின்றன. ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த பெயர்களே நம்முடைய உண்மையான அடையாளம் என்று நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். ஓஷோ சொல்கிறார், ஒரு ரெபெல் இந்த எல்லா அடையாளங்களையும் கவனித்துப் பார்ப்பான். இது உண்மையில் நான் தானா? அல்லது யாரோ சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனா என்று கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். ஒரு எளிய உதாரணம். ஒரு பெண்ணுக்கு பள்ளி நாட்களிலிருந்தே ஓவியம் வரைவதில் அதிக ஆர்வம். ஆனால் வீட்டில் அனைவரும் ஓவியத்தில் எதிர்காலம் இல்லை, சாப்ட்வேர் துறையே சிறந்தது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய கனவு மறக்கப்படுகிறது. அவளுக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல சம்பளமும் கிடைக்கிறது. ஆனால் அவளுக்குள் இருந்த படைப்பாற்றல் மெதுவாக இறக்க ஆரம்பிக்கிறது. இந்தச் சூழ்நிலையில் சமூகம் வில்லனா? இல்லை. சமூகத்திற்கு தெரிந்த அனுபவத்தைத்தான் அது பகிர்கிறது. ஆனால் அந்த ஆலோசனையை கண்மூடித்தனமாக பின்பற்றும்போது நம்முடைய உண்மையான குரல் மறைந்து போகிறது. அதைத்தான் ஓஷோ சுட்டிக்காட்டுகிறார். ரெபெல் என்றால் யாருடைய ஆலோசனையையும் கேட்காதவன் அல்ல, ஆனால் கேட்ட ஆலோசனையை ஆராய்ந்து பார்ப்பவன். இது என் வாழ்க்கைக்கு பொருந்துகிறதா? இது உண்மையில் எனக்கு தேவையா என்று சிந்திப்பவன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்னொரு பெரிய தாக்கம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்வியே எத்தனையோ பெரிய முடிவுகளை கட்டுப்படுத்துகிறது. பலர் உடை தேர்வு செய்யும்போது கூட இதைத்தான் யோசிக்கிறார்கள். வீடு வாங்கும்போது, கார் வாங்கும்போது, திருமணம், தொழில், வியாபாரம், எல்லா முடிவுகளிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பார்வையாளர்கள் கூட்டம் நம் மனதில் உட்கார்ந்து நம்மை மதிப்பீடு செய்து கொண்டே இருக்கும். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மேடையில் நீங்கள் நடனமாடுகிறீர்கள். பார்வையாளர்கள் யாரும் இல்லை. முழு சுதந்திரத்தோடு ஆடுகிறீர்கள். இப்போது 1000 பேர் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். உடனே உடல் இறுக்கமாகிவிடுகிறது. அசைவுகள் மாறிவிடுகின்றன. ஏன்? பார்வையாளர்கள் வந்துவிட்டார்கள். வாழ்க்கையும் அப்படித்தான். சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று உணரும்போது நம்மால் இயல்பாக இருக்க முடியவில்லை. ஓஷோ சொல்வது பார்வையாளர்களை புறக்கணிக்கச் சொல்லவில்லை, ஆனால் அவர்களுக்காக மட்டும் வாழாதே என்று சொல்கிறார். இதுதான் மிக நுணுக்கமான வித்தியாசம். இன்னொரு உதாரணம். ஒரு இளைஞனுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் வீட்டில் எல்லோரும் அரசு வேலைதான் பாதுகாப்பானது என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். சமூகம் ஏற்றுக்கொள்ளும் பாதையைத்தான் தேர்வு செய்கிறான். பல வருடங்கள் கழித்து அவன் ஒரு வெற்றிகரமான அரசு ஊழியராக இருக்கலாம். ஆனால் அவனுக்குள் ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். அப்போது நான் முயற்சி செய்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? இந்த பதில் கிடைக்காத கேள்விதான் சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பயணம் செய்யும். ஒரு ரெபெல் இந்த வருத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்வான். வெற்றி கிடைக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை. தோல்வி வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முடிவு அவனுடைய சொந்த முடிவாக இருக்கும். அதுதான் முக்கியம். ஓஷோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறார். சமூகத்திற்கு ஒத்துப்போகும் மனிதர்களைத்தான் கன்ஃபார்மிட்டி அதிகம் பிடிக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி சிந்தித்தால், ஒரே மாதிரி உடை அணிந்தால், ஒரே மாதிரி பேசினால், ஒரே மாதிரி நம்பினால் அவர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிது. ஆனால் தனித்துவம், இண்டிவிடுவாலிட்டி வந்துவிட்டால் கேள்விகள் பிறக்கும். கேள்விகள் வந்தால் மாற்றம் வரும்.
மாற்றம் வந்தால் நிச்சயமற்ற நிலை உருவாகும். அந்த நிச்சயமற்ற நிலையை சமூகம் விரும்பாது. அதனால்தான் வரலாற்றைப் பார்த்தாலும் புதிதாக சிந்தித்தவர்கள் முதலில் நிராகரிக்கப்பட்டார்கள், பிறகுதான் பாராட்டப்பட்டார்கள். இதை நம் அலுவலக வாழ்க்கையில் கூட பார்க்கலாம். ஒரு கூட்டத்தில் எல்லோரும் ஆம் என்று சொல்கிறார்கள். ஒருவர் மட்டும், இதை கொஞ்சம் வேறு கோணத்தில் பார்க்கலாமா என்று கேட்கிறார். முதலில் கொஞ்சம் வித்தியாசமாகத் தோன்றலாம். ஆனால் பல நேரங்களில் அந்த ஒரு கேள்விதான் பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாகிறது. ரெபெல் என்றால் எப்போதும் எதிர்த்து பேசுபவன் அல்ல, தேவைப்படும் நேரத்தில் மட்டும் கேள்வி கேட்பவன். ஓஷோ சொல்லும் ரெபெலுக்கு அகங்காரம் மிகவும் குறைவு. அகங்காரம் இருந்தால் நான் தான் சரியு என்று பிடிவாதமாக இருப்பான். ஆனால் உண்மையான ரெபெல் திறந்த மனதுடன் இருப்பான். ஆதாரம் இருந்தால் தன்னுடைய கருத்தையும் மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பான். அதுவும் ரெபெலின் முக்கியமான பண்புகளில் ஒன்று. சமூகத்தில் வாழ்வது என்றால் சில சமயங்களில் சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். குடும்ப பொறுப்புகள் இருக்கும், குழந்தைகள் இருப்பார்கள், பெற்றோர் இருப்பார்கள், கடன்கள் இருக்கும். இவை எல்லாம் வாழ்க்கையின் உண்மைகள். ஓஷோ இதை மறுக்கவில்லை. ஆனால் அவர் சொல்வது, பொறுப்புகள் இருக்கட்டும், ஆனால் அந்த பொறுப்புகளுக்காக உன்னுடைய ஆன்மாவை சோல் பலி கொடுக்காதே. ஒரு மரத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதன் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக இருக்கின்றன. அதன் கிளைகள் வானத்தை நோக்கி வளர்கின்றன. வேர்கள் இல்லையென்றால் மரம் விழுந்துவிடும். கிளைகளை வளர விடாமல் வெட்டிவிட்டால் மரம் உயிரிழந்துவிடும். சமூகம் வேர்களைப் போன்றது, தனித்துவம் கிளைகளைப் போன்றது. இரண்டும் சமநிலையுடன் இருந்தால்தான் முழுமையான வாழ்க்கை உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் பல நேரங்களில் கூட்டத்தை பின்பற்றுகிறோம். உணவகத்திற்குச் சென்றால் எல்லோரும் என்ன ஆர்டர் செய்கிறார்களோ நானும் அதையே ஆர்டர் செய்கிறேன். முதலீடு செய்யும்போது அவன் செய்தான், நானும் செய்கிறேன். சமூக ஊடகங்களில் ஒரு புதிய போக்கு ட்ரெண்ட் வந்தால் அதையும் உடனே பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறோம். இந்த கூட்டத்தை பின்பற்றும் பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சொந்தமாக சிந்திக்கும் திறனை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஓஷோ ஊக்குவிப்பது சுய சிந்தனையே, இண்டிபெண்டன்ட் திங்கிங். சுய சிந்தனை என்றால் பிடிவாதமாக இருப்பது அல்ல, விழிப்புணர்வுடன் சிந்திப்பது. யாராவது ஒரு கருத்தைச் சொன்னால் உடனே அதை நிராகரிக்க வேண்டாம். அதேபோல் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். முதலில் கவனித்துப் பார், அனுபவித்துப் பார், அதற்குப் பிறகு முடிவு செய். அதுதான் ரெபெலின் மனநிலை. இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், சமூகம் நமக்குத் தேவை. சமூகம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் சமூகம் நம்முடைய எஜமானனாக மாறக்கூடாது. அது ஒரு துணை அமைப்பாக, சப்போர்ட் சிஸ்டம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கான முடிவுகளை எடுப்பவனாக இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான ரெபெல் சமூகத்தோடு சண்டை போட மாட்டான். சமூகத்திற்குள் இருந்துதான் வாழ்வான். அவனுக்கு நண்பர்களும் இருப்பார்கள், குடும்பமும் இருக்கும், வேலையும் செய்வான். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் நடுவில் இருந்தாலும் தன்னுடைய உண்மையான குரலை ஒருபோதும் இழக்க மாட்டான். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக மட்டும் வாழாமல் தன்னுடைய விழிப்புணர்வின் அடிப்படையில் ஒவ்வொரு முடிவையும் எடுத்து பயத்தை விட உண்மையை தேர்ந்தெடுக்கும் அந்த மனநிலையைத்தான் ஓஷோ உண்மையான ரெபெல் என்று அழைக்கிறார். தலைப்பு 4, ரெபெலும் மதமும், தி ரிபெல் அண்ட் ரிலிஜன். இப்போது நாம் பார்க்கப் போவது ரெபெலும் மதமும். இந்த தலைப்பு கொஞ்சம் உணர்வுபூர்வமானது. ஆனால் ஓஷோ பேசும் கோணத்தை அமைதியாக புரிந்து கொண்டால் இது மதத்திற்கு எதிரான விவாதம் அல்ல என்பது தெளிவாக புரியும். அவர் மதத்தை தாக்க வரவில்லை. அவர் கேட்கும் கேள்வி மிகவும் எளிமையானது. மதம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? நம்முடைய நம்பிக்கை நம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து வந்ததா, அல்லது வேறு யாரோ சொன்னதை நாம் திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பிறக்கிறோம். ஒரு குடும்பம்,
ஒரு கலாச்சாரம், ஒரு பாரம்பரியம். சிறு வயதிலிருந்தே சில வழக்கங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. கோவிலுக்குச் செல்ல வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், விரதம் இருக்க வேண்டும், பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வளர்கின்றன. இதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஓஷோ ஒரு எளிய கேள்வி கேட்கிறார். நீ இதைச் செய்வது அதன் அர்த்தம் உனக்கு புரிந்திருப்பதாலா? அல்லது எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நீயும் செய்கிறாயா? இந்த ஒரு கேள்விதான் இந்த அத்தியாயத்தின் இதயம். ஒரு சிறிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு குழந்தை தன் பெற்றோருடன் கோவிலுக்குச் செல்கிறது. அதற்கு கோவில் என்றால் என்ன என்பது தெரியாது. பெற்றோர் செல்கிறார்கள், அதனால் அதுவும் செல்கிறது. அது இயல்பான விஷயம். ஆனால் அதே குழந்தை பெரியவனான பிறகும் ஒரு நாள் கூட நான் ஏன் இங்கே வருகிறேன் என்று யோசிக்காமல் பழக்கத்திற்காக மட்டுமே தொடர்ந்தால் அது விழிப்புணர்வா அல்லது வெறும் பழக்கமா? ஓஷோ சொல்வது, பழக்கம் ஆன்மீகப் பயணம் அல்ல, விழிப்புணர்வுதான் ஆன்மீகப் பயணம். இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். ஒருவர் தினமும் பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் அலுவலகத்திற்கு போனவுடன் கோபம், பொறாமை, அகங்காரம், வெறுப்பு இவை எல்லாம் அவரை ஆட்கொள்கின்றன. பிரார்த்தனை முடிந்தவுடன் அமைதியும் மறைந்து விடுகிறது. அப்படியானால் அந்த பிரார்த்தனை என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? மற்றொருவர் தினமும் முறையான பிரார்த்தனை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவர் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். நேர்மையாக இருப்பார். கருணையுடன் நடந்து கொள்வார். இயற்கையை ரசிப்பார். எல்லோரிடமும் மரியாதையுடன் பேசுவார். இப்போது யோசித்துப் பாருங்கள். உண்மையான ஆன்மீகம் எங்கே இருக்கிறது? ஓஷோ சொல்லும் கருத்து மிகவும் தெளிவானது. வெளிப்புற சடங்குகளை விட உள்ளார்ந்த மாற்றம்தான் முக்கியம். அவர் மதத்தை மறுக்கச் சொல்லவில்லை. ஆனால் மதம் நம்மை ஒரு அனுபவத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த அனுபவத்திற்கு பதிலாக சடங்குகளே முக்கியமானதாக மாறிவிட்டால் அதன் உண்மையான நோக்கத்தை நாம் மறந்துவிடுகிறோம் என்று சொல்கிறார். ஒரு கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கையில் ஒரு வரைபடம் இருக்கிறது. அது நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை காட்டுகிறது. ஆனால் அந்த வரைபடத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தால் நீங்கள் இலக்கை அடைய முடியுமா? முடியாது. அந்த வரைபடத்தை பயன்படுத்தி பயணம் செய்ய வேண்டும். ஓஷோ சொல்கிறார், மதம் ஒரு வரைபடத்தைப் போல இருக்க வேண்டும். ஆனால் பலர் அந்த வரைபடத்தையே இலக்கு என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுதான் முக்கியமான வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். அதில் இருக்கும் பொன்மொழிகள் அனைத்தையும் மனப்பாடம் செய்கிறோம். ஆனால் அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படவில்லை என்றால் அது வெறும் அறிவுதான். அது அனுபவம் அல்ல. ஓஷோ அனுபவத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் சொல்வது, யாரோ ஒருவர் கண்டறிந்த உண்மை உன்னுடைய உண்மையாக மாறாது. நீயே கண்டறிந்த உண்மையே உன்னுடைய உண்மையான உண்மை. இது கொஞ்சம் பயமாகத் தோன்றலாம். ஏனென்றால் முன்கூட்டியே தயாராக இருக்கும் பதில்கள் இல்லாமல் வாழ்வது எளிதல்ல. தயாரான நம்பிக்கைகள் இருந்தால் ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். ஆனால் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நிச்சயமற்ற நிலை உருவாகும். ஆனால் அந்த நிச்சயமற்ற நிலைக்குள்தான் புதிய கண்டுபிடிப்பு இருக்கிறது. ஒரு மாணவன் அறிவியல் பரிசோதனை செய்யும்போது ஆசிரியர் நேரடியாக பதிலைச் சொல்ல மாட்டார். பரிசோதனை செய்யச் சொல்வார். மாணவன் கவனித்து அனுபவித்த பிறகுதான் முடிவை புரிந்து கொள்வான். ஆன்மீக வாழ்க்கையும் அதே மாதிரிதான் என்று ஓஷோ விளக்குகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், பலர் மதத்தை பயத்தோடு இணைத்து பார்த்திருக்கிறார்கள். இதைச் செய்யவில்லை என்றால் தண்டனை வரும். இதைத் தவறவிட்டால் கஷ்டம் வரும். இப்படி பயத்தின் மீது கட்டப்பட்ட நம்பிக்கை உண்மையான பக்தியை உருவாக்குமா? ஓஷோ சொல்கிறார், பயத்திலிருந்து வரும் சரணாகதி உண்மையான சரணாகதி அல்ல. அது கட்டாயம். அன்பிலிருந்து வருவதுதான் உண்மையான பக்தி. ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை கட்டிப்பிடிக்கும்போது
தண்டனை பயத்தால் கட்டிப்பிடிப்பதில்லை. அன்பினால்தான் கட்டிப்பிடிக்கிறது. அதனால்தான் அந்த அணைப்பிற்கு மதிப்பு இருக்கிறது. அதேபோல் நீ இறைமை டிவைன் என்பதை எப்படி புரிந்து கொள்கிறாயோ, அதை பயத்தால் அல்லாமல் அன்போடு அணுகும்போதுதான் ஆன்மீகம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. ஓஷோ இன்னொரு அழகான விஷயத்தையும் சொல்கிறார். இறைவனைப் பற்றி முடிவில்லாமல் வாதம் செய்வதை விட வாழ்க்கையை அனுபவித்துப் பார். காலையில் சூரிய உதயத்தை ஒரு நிமிடம் அமைதியாகப் பார். மழை பெய்யும் சத்தத்தைக் கேள். ஒரு மரத்தின் நிழலில் அமைதியாக அமர்ந்து கவனித்துப் பார். உன்னுடைய சுவாசத்தை சில நிமிடங்கள் உணர்ந்து பார். இந்த எளிய தருணங்களில் கூட ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. அந்த அமைதிக்குள்தான் ஆன்மீகம் மலர்கிறது என்று அவர் கூறுகிறார். நாம் பல நேரங்களில் வார்த்தைகளிலேயே சிக்கிக்கொள்கிறோம். இறைவன், ஆன்மா, சொர்க்கம், மோட்சம், இந்த வார்த்தைகளைப் பற்றியே பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் விவாதத்தை விட அனுபவம்தான் முக்கியம். ஒரு பழத்தை சுவைத்து பார்க்காத ஒருவரிடம் அது இனிப்பானது என்று 100 முறை சொன்னாலும் அவருக்கு புரியாது. ஒரே ஒரு துண்டு சாப்பிட்டால்தான் அதன் சுவை தெரியும். ஆன்மீகமும் அதே மாதிரிதான். ஓஷோ சொல்லும் ரெபெல் மதத்திற்கு எதிராக நிற்பவன் அல்ல. கண்மூடித்தனமான நம்பிக்கைகளுக்குத்தான் கேள்வி கேட்கிறான். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாதே. யாரோ சொன்னார்கள் என்பதற்காக நிராகரிக்கவும் வேண்டாம். கவனித்துப் பார். அனுபவித்துப் பார். அதற்குப் பிறகு முடிவு செய். இதுதான் ஓஷோவின் அணுகுமுறை. இதில் ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. வேறு யாருடைய நம்பிக்கையையும் நீ சுமந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் மற்றவர்களின் நம்பிக்கையை அவமதிக்கவும் தேவையில்லை. உன்னுடைய பயணம் உன்னுடையது. அவர்களுடைய பயணம் அவர்களுடையது. இந்த புரிதல் வந்துவிட்டால் வாதங்கள் குறையும். மரியாதை அதிகரிக்கும். ஒரு மலையின் உச்சிக்குச் செல்ல பல பாதைகள் இருக்கலாம். ஒரு பாதை நேராக இருக்கலாம். இன்னொரு பாதை நீண்டதாக இருக்கலாம். வேறொரு பாதை காடு வழியாகச் செல்லலாம். பாதைகள் வேறுபட்டிருந்தாலும் உண்மையாக நடந்தால் இலக்கை அடைய முடியும். அந்த பாதையை நீயே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் ஓஷோ ஊக்குவிக்கிறார். இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், மதம் என்பது சடங்குகள் மட்டுமல்ல. ஆன்மீகம் என்பது வார்த்தைகள் மட்டுமல்ல. உண்மையான ஆன்மீகம் உன்னுடைய சொந்த விழிப்புணர்விலிருந்து தொடங்குகிறது. பயத்தை விட அன்பு, கண்மூடித்தனமான நம்பிக்கையை விட நேரடி அனுபவம், பிறரிடமிருந்து வாங்கிய பதில்களை விட விழிப்புணர்வான கவனிப்பு. இந்த 3 விஷயங்களோடு வாழ ஆரம்பிக்கும்போது மனம் மெதுவாக சுதந்திரமாகிறது. அப்போது நீ எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த நம்பிக்கையை பின்பற்றினாலும், அது உண்மையான அனுபவத்தின் மீது நிற்கும். அதுதான் ஓஷோ சொல்லும் ரெபெலின் ஆன்மீக பயணம். தலைப்பு 5. ரெபெலும் தனித்துவமும், தி ரெபெல் அண்ட் இண்டிவிடுவாலிட்டி. இப்போது நாம் பார்க்கப் போவது ரெபெலும் தனித்துவமும். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ மிகவும் முக்கியமான ஒரு உண்மையைப் பற்றி பேசுகிறார். அது என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவர். உன்னைப் போல இன்னொருவர் இந்த உலகத்தில் இல்லை. இது வெறும் ஊக்கமளிக்கும் வசனம் அல்ல. இது உண்மை. உன்னுடைய முகம் வேறுபட்டது. உன்னுடைய கைரேகை வேறுபட்டது. உன்னுடைய அனுபவங்கள் வேறுபட்டவை. உன்னுடைய உணர்வுகள் வேறுபட்டவை. உன்னுடைய சிந்தனை முறை வேறுபட்டது. எவ்வளவு தனித்துவம் இருந்தும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வேறு யாரையாவது போல மாற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். சிறு வயதிலிருந்தே நமக்கு ஒப்பீடுதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவனைப் போல படிக்க வேண்டும், அவளைப் போல பேச வேண்டும், இவரைப் போல நடந்து கொள்ள வேண்டும். இப்படிச் சொல்லிச் சொல்லி ஒரு கட்டத்திற்கு பிறகு நம்முடைய சொந்த தனித்துவத்தையே மறக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு பள்ளி வகுப்பறையை கற்பனை செய்து பாருங்கள். ஆசிரியர் எல்லோருக்கும் ஒரே கேள்வியை கொடுக்கிறார். ஆனால் மாணவர்கள் பதில் எழுதும் முறை ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். யாராவது படம் வரைந்து விளக்குவார்கள். யாராவது சுருக்கமாக எழுதுவார்கள். யாராவது மிக விரிவாக எழுதுவார்கள். இதுதான் தனித்துவம்.
ஆனால் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? எல்லோரும் ஒரே மாதிரியான பதிலை எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஓஷோ சொல்கிறார், இயற்கையை பார்த்தால் தனித்துவம்தான் கொண்டாடப்படுகிறது. ஒரு மரம் இன்னொரு மரத்தைப் போல ஆகஸ்ட் முயற்சிப்பதில்லை. ஒரு மயில் குருவியைப் போல பாட முயற்சிப்பதில்லை. கடலின் அலைகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. பனித்துளிகள் கூட ஒன்றைப் போல ஒன்று இருப்பதில்லை என்று அறிவியல் சொல்கிறது. இயற்கைக்கு பல்வகைமை, டைவர்சிட்டி பிடிக்கும். ஆனால் மனிதன்தான் ஒரே மாதிரித்தனத்தை, கன்ஃபார்மிட்டி உருவாக்கிவிட்டான். அதனால்தான் தனித்துவம் மெதுவாக மறைந்து போகிறது. ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு இளைஞனுக்கு சமையல் செய்வதில் மிகுந்த ஆர்வம். புதிய சமையல் குறிப்புகளை உருவாக்குவது, சமையலறையில் புதிய முயற்சிகள் செய்வது, புதிய சுவைகளை கண்டுபிடிப்பது, இவை அனைத்தும் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றன. ஆனால் சமூகத்தில் சிலர், சமையல் என்பது பெண்களின் வேலையூ அல்லது இதில் எதிர்காலம் இல்லையூ என்று சொல்ல ஆரம்பித்தால் அவன் தன்னுடைய திறமையை அடக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. மறுபக்கம், ஒரு பெண்ணுக்கு மெக்கானிக்ஸ் மீது அதிக ஆர்வம் இருக்கலாம். கார்களை பிரித்து அதன் அமைப்பை புரிந்துகொள்வது அவளுக்கு பிடித்திருக்கலாம். ஆனால் இது பெண்களுக்கான துறை இல்லையூ என்று சமூகம் சொல்ல ஆரம்பித்தால் அவளுடைய இயல்பான தனித்துவம் மெதுவாக மூடப்பட ஆரம்பிக்கும். ஓஷோ சொல்வது என்னவென்றால், தனித்துவம் என்பது பாலனத்தை பார்த்து வருவதில்லை. சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை பார்த்தும் வருவதில்லை. அது உன்னுடைய உள்ளத்தில் இயல்பாக இருக்கும் ஆற்றல். அதை கண்டுபிடிப்பதுதான் முக்கியம். இதை சமூக ஊடகங்களில் கூட தெளிவாக பார்க்க முடியும். ஒரு பிரபலமான இணைய படைப்பாளர், இன்ஃப்ளூயன்சர், ஒரு விதமாக உடை அணிகிறார். லட்சக்கணக்கான மக்கள் அதையே பின்பற்றுகிறார்கள். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பாணியில் பேசுகிறார். அதையும் பலர் அப்படியே நகலெடுக்கிறார்கள். ஒரு தொழில் யோசனை, பிசினஸ் ஐடியா பிரபலமாகிவிட்டால் எல்லோரும் அதையே பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஊக்கம் பெறுவது தவறல்ல. ஆனால் பிறரை நகலெடுப்பது நிரந்தரமான பழக்கமாக மாறிவிட்டால் நம்முடைய தனித்துவம் மெதுவாக மறைந்துவிடும். ஒரு இசைக்குழுவை, ஆர்கெஸ்ட்ரா கற்பனை செய்து பாருங்கள். அதில் எல்லோரும் வயலின் மட்டுமே வாசித்தால் எப்படி இருக்கும்? 100 வயலின்கள் மட்டும் இருந்தால் இசை முழுமையடையுமா? இல்லை. புல்லாங்குழல் வேண்டும், மிருதங்கம் வேண்டும், பியானோ வேண்டும், கித்தார் வேண்டும். ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் தனித்தன்மை இருக்கிறது. அதனால்தான் முழு இசைக்குழுவும் அழகாக ஒலிக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த உலகம் மிகவும் சலிப்பானதாக மாறிவிடும். ஓஷோ சொல்லும் ரெபெல் தனித்துவத்தைக் கொண்டாடுகிறான். ஆனால் தனித்துவம் என்பது அகங்காரம் அல்ல. இது மிகவும் முக்கியமான விஷயம். சிலர், நான் எல்லோரையும் விட வித்தியாசமானவன் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அது தனித்துவம் அல்ல. அது அகங்காரம். உண்மையான தனித்துவம் என்றால் நீ உன்னுடைய இயல்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அதற்காக வேறு யாரையும் தாழ்வாக பார்ப்பது அல்ல. உன்னை வேறு யாருடனும் ஒப்பிட மாட்டாய். வேறு யாரையும் உன்னுடன் ஒப்பிடவும் மாட்டாய். ஒரு பூந்தோட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள். ரோஜா மலர், நான் தான் சிறந்த மலர்ஹூ என்று சொல்லுவதில்லை. மல்லிகை மலர், நான் பயனற்ற மலர்ஹூ என்று வருத்தப்படுவதில்லை. ஒவ்வொரு மலருக்கும் தனித்துவமான மனம் இருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவமான மதிப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மதிப்பை கண்டுபிடிக்க அமைதி தேவை. ஏனென்றால் நம்மைச் சுற்றி தினமும் அதிக சத்தம் இருக்கிறது. தொலைபேசி அறிவிப்புகள், சமூக ஊடக கருத்துகள், செய்திகள், நண்பர்களின் ஆலோசனைகள், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், அலுவலக அழுத்தங்கள். இவற்றின் நடுவில் நம்முடைய சொந்த குரலை கேட்கவே முடியாமல் போய்விடுகிறது. ஓஷோ சொல்கிறார், கொஞ்ச நேரம் உனக்காக ஒதுக்கு. அமைதியாக அமர்ந்து கொள். உனக்கு உண்மையில் என்ன பிடிக்கும்?
எதைச் செய்யும்போது நேரம் போவதே தெரியாமல் இருக்கிறது? எந்த வேலையைச் செய்யும்போது உனக்குள் முழு உற்சாகம் வருகிறது? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் தேடு. அந்த பதில்கள்தான் உன்னுடைய தனித்துவத்திற்கான கதவைத் திறக்கும். ஒரு சிறிய கதையை நினைத்துப் பார்ப்போம். ஒரு சிற்பி ஒரு பெரிய கல்லை வைத்து வேலை செய்கிறார். பார்ப்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண கல். ஆனால் அந்தச் சிற்பிக்கு அந்தக் கல்லுக்குள் ஏற்கனவே ஒரு அழகான சிலை தெரிகிறது. அவர் தேவையற்ற பகுதிகளை மட்டும் அகற்றுகிறார். புதிய சிலையை உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருந்ததை வெளிக்கொண்டு வருகிறார். ஓஷோ சொல்லும் தனித்துவமும் அப்படித்தான். நீ புதிதாக யாரோ ஒருவராக மாற வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே உனக்குள் இருக்கும் உண்மையான மனிதரை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதற்காக தேவையற்ற பயங்களை விட வேண்டும். ஒப்பீடுகளை விட வேண்டும். பிறரிடமிருந்து கடன் வாங்கிய நம்பிக்கைகளை விட வேண்டும். எல்லோரிடமும் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற ஆசையை விட வேண்டும். அப்போது உன்னுடைய தனித்துவம் இயல்பாக வெளிப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், பலர் முழுமையை பெர்ஃபெக்ஷன் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முழுமையான உடல், முழுமையான தொழில், முழுமையான உறவு, முழுமையான தோற்றம். ஆனால் ஓஷோ சொல்வது, முழுமையை விட உண்மைத்தன்மை ஆத்தென்டிசிட்டி முக்கியம். நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டால் போதும். உண்மையான வாழ்க்கையே அர்த்தமுள்ள வாழ்க்கை. நடித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை அல்ல. ஒரு குழந்தை ஓவியம் வரையும் போது உலகின் சிறந்த ஓவியத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அது அந்தச் செயலையே மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிறது. அதனால்தான் அதன் படைப்பாற்றல் இயல்பாக வெளிப்படுகிறது. ஆனால் பெரியவர்களான பிறகு மதிப்பீடு ஆரம்பித்து விடுகிறது. இது நன்றாக இருக்கிறதா? மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் வந்துவிடுகிறது. பயம் வந்தவுடனே படைப்பாற்றல் குறைய ஆரம்பிக்கும். தனித்துவமும் அதே மாதிரிதான். பயம் குறையும்போது தனித்துவம் இயல்பாக மலர ஆரம்பிக்கும். இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவமான படைப்பு. வேறு யாருடைய நகலாக மாறுவதற்காக நீ பிறக்கவில்லை. மற்றவர்களிடமிருந்து ஊக்கம் பெறலாம், கற்றுக்கொள்ளலாம், ஆலோசனைகளை கேட்கலாம். ஆனால் இறுதியில் நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய சொந்த அனுபவத்தின் மீது நிற்க வேண்டும். உண்மையான ரெபெல் கூட்டத்தில் இருந்தாலும் கூட்டத்தைப் போல சிந்திக்க மாட்டான். வேறு யாராகவும் மாற முயற்சி செய்ய மாட்டான். தன்னுடைய உண்மையான இயல்பைக் கண்டுபிடித்து அதை பயமில்லாமல் வெளிப்படுத்துவான். அதுதான் தனித்துவத்தின் அழகு. அதைத்தான் ஓஷோ இந்த அத்தியாயத்தில் நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார். தலைப்பு 6, ரெபெலின் வாழ்க்கை முறை, தி ரெபெல்ஸ் வே ஆஃப் லிவிங். இப்போது நாம் பார்க்கப் போவது ரெபெலின் வாழ்க்கை முறையு. இதுவரை ரெபெல் யார்? சுதந்திரம் என்றால் என்ன? சமூகத்தோடு நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும்? தனித்துவத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதைப் பார்த்தோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. சரி, இதையெல்லாம் புரிந்து கொண்டோம். ஆனால் ஒரு ரெபெல் அன்றாட வாழ்க்கையில் எப்படி வாழ்வான்? ஓஷோ சொல்லும் பதில் மிகவும் நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கிறது. ரெபெல் என்றால் மலையின் உச்சியில் தனியாக அமர்ந்து தியானம் செய்பவன் மட்டுமல்ல. அவன் நகரத்தில் வாழலாம், அலுவலகத்திற்குச் செல்லலாம், தொழில் செய்யலாம், குடும்பத்துடன் வாழலாம், நண்பர்களுடன் சிரிக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான தரம் இருக்கும். அதுதான் விழிப்புணர்வு, அவேர்னஸ், ட்ரூத். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கவனித்துப் பாருங்கள். காலையில் அலாரம் அடிக்கிறது. அலாரத்தை அணைக்கிறோம். உடனே கைபேசியை எடுக்கிறோம். சமூக ஊடகங்களைப் பார்க்கிறோம். தேநீர் குடிக்கிறோம். அலுவலகத்திற்கு அவசரமாக ஓடுகிறோம். வேலை, போக்குவரத்து நெரிசல், வீட்டுக்கு வந்து தொலைக்காட்சி, பிறகு தூக்கம். மறுநாளும் அதே. அடுத்த வாரமும் அதே. அடுத்த மாதமும் அதே. கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். உண்மையில் நாம் வாழ்கிறோமா?
அல்லது ஒரு இயந்திரத்தைப் போல ஒரே செயல்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோமா? ஓஷோ சொல்கிறார், விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை. விழிப்புணர்வு உள்ள வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. இந்த இரண்டிற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு எளிய உதாரணம். நாம் தினமும் தேநீர் குடிக்கிறோம். ஆனால் தேநீர் குடிக்கும்போது கைபேசியை பார்க்கிறோம், செய்திகளை பார்க்கிறோம், யாருடனாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம். தேநீரின் சுவையையே உணர மறந்துவிடுகிறோம். ஒரு நாள் அதே தேநீரை முழு கவனத்துடன் குடித்துப் பாருங்கள். அதன் மணத்தை உணருங்கள். அதன் சூட்டை உணருங்கள். அதன் சுவையை உணருங்கள். தேநீர் அதேதான். ஆனால் அனுபவம் முழுவதுமாக மாறிவிடும். இதைத்தான் ஓஷோ விழிப்புணர்வு என்று சொல்கிறார். ஒரு ரெபெல் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய தருணத்தையும் முழுமையாக அனுபவிக்க முயற்சி செய்வான். இன்னொரு உதாரணம். நம்முடைய குடும்பத்தில் யாராவது பேசும்போது அவர்கள் பேசித் முடிப்பதற்கு முன்பே நாம் பதிலை தயாரிக்க ஆரம்பித்து விடுகிறோம். உண்மையாக கேட்பது மிகவும் குறைவு. ஒரு ரெபெல் என்ன செய்வான்? அவன் முழு கவனத்துடன் கேட்பான். முழு கவனத்துடன் கேட்பதும் ஒரு தியானம்தான் என்று ஓஷோ மறைமுகமாக புரிய வைக்கிறார். ஏனென்றால் முழு கவனம் இருக்கும் இடத்தில் அகங்காரம் கொஞ்சம் குறைகிறது. அன்றாட வேலையைப் பற்றியும் ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்கிறார். அலுவலகத்தில் வேலை செய்வது ரெபெலுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வேலைதான் வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது. பலர் தங்களுடைய அடையாளத்தையே வேலையோடு இணைத்துக் கொள்கிறார்கள். நான் மேலாளர் ரூட். நான் மருத்துவர் ரூட். நான் பொறியாளர் ரூட். நான் தொழிலதிபர் ரூட். வேலை முக்கியமானது. ஆனால் அது ஒரு பாத்திரம் மட்டுமே. அதுவே நீ அல்ல. அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகும் மனம் அலுவலகத்திலேயே இருந்தால், ஞாயிற்றுக்கிழமையிலும் திங்கட்கிழமையே நினைத்து பயந்தால், அப்போது வேலை நமக்காக இயங்குவதில்லை. நாம் தான் வேலைக்காக இயங்குகிறோம். ஓஷோ சொல்கிறார், வேலை செய். முழு ஈடுபாட்டுடன் செய். ஆனால் வேலை முடிந்த பிறகு அதை விட கற்றுக்கொள். அது ஒரு ஓட்டமாக ஃப்ளோ இருக்க வேண்டும். இது மிகவும் ஆழமான கருத்து. அப்படி வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கையில் சமநிலை இயல்பாக வந்துவிடும். உறவுகளைப் பற்றியும் ஓஷோ ஒரு அழகான கோணத்தை முன்வைக்கிறார். பல நேரங்களில் நாம் உடைமையாக்கும் மனப்பான்மையையே பொசசிவ்னஸ், காதல் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறோம். நீ எனக்கு மட்டும்தான் ஹூட். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் ஹூட். நீ என் எதிர்பார்ப்புகளை பின்பற்ற வேண்டும் ஹூட். இவை எல்லாம் காதலைப் போல தோன்றலாம். ஆனால் இதில் சுதந்திரம் இல்லை. ஓஷோ சொல்வது, காதல் என்பது கட்டுப்பாடு அல்ல, புரிதல். நீ ஒருவரை உன் விருப்பத்திற்கு மாற்ற முயற்சி செய்தால் அவருடைய தனித்துவத்தை மெதுவாக அழிக்க ஆரம்பித்து விடுகிறாய். ஒரு வண்ணத்துப் பூச்சி உன் கையில் வந்து அமர்ந்திருக்கிறது என்று கற்பனை செய்து பாரு. அதை இறுக்கமாக பிடித்தால் என்ன ஆகும்? அது உயிரிழந்துவிடும். ஆனால் கையை மெதுவாக திறந்து வைத்திருந்தால் அது சில நிமிடங்கள் அமர்ந்துவிட்டு பிறகு சுதந்திரமாக பறந்துவிடும். காதலும் அப்படித்தான். கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் அதன் அழகு மறைந்துவிடும். சுதந்திரம் கொடுத்தால் உறவு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு ரெபெல் கடந்த காலத்திலும் வாழ மாட்டான். எதிர்காலத்திலும் மட்டும் வாழ மாட்டான். பலர் கடந்த கால வருத்தங்களிலேயே வாழ்கிறார்கள். அப்போது நான் இப்படி செய்திருக்கலாம் ஹூ. அந்த வாய்ப்பை நான் தவறவிட்டு விட்டேன் ஹூ என்று தினமும் அதே நினைவுகளில் மூழ்கியிருப்பார்கள். மறுபக்கம் சிலர் எதிர்காலத்தைப் பற்றிய கவலையிலேயே வாழ்கிறார்கள். நாளைக்கு என்ன ஆகும்? இன்னும் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு? ஓய்வுக்குப் பிறகு? குழந்தைகளின் எதிர்காலம்? இப்படி நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதன் நடுவில் நிகழ்காலம் தவறவிடப்படுகிறது. ஓஷோ சொல்கிறார், நிகழ்காலம்தான் உண்மை. கடந்த காலம் ஒரு நினைவு. எதிர்காலம் ஒரு கற்பனை. உண்மை என்பது இப்போதுதான். ஒரு குழந்தை கடற்கரையில் மணல் வீடு கட்டும்போது முழு ஈடுபாட்டுடன் கட்டுகிறது. மாலையில் அலை வந்து அதை அடித்துச் சென்றுவிடும் என்று அது யோசிப்பதில்லை.
அதனால்தான் அந்த தருணத்தை முழுமையாக அனுபவிக்கிறது. ஆனால் பெரியவர்களான பிறகு மகிழ்ச்சியை அனுபவிப்பதையே நாம் தொடர்ந்து தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறோம். பதவி உயர்வு கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பேன். வீடு வாங்கினால் சந்தோஷமாக இருப்பேன். கடன் முடிந்தால் சந்தோஷமாக இருப்பேன். ஓய்வு பெற்ற பிறகு சந்தோஷமாக இருப்பேன். இப்படி மகிழ்ச்சி எப்போதும் எதிர்காலத்தில் மட்டுமே இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதிர்காலம் வந்தவுடன் அது நிகழ்காலமாகிவிடுகிறது. அதற்குப் பிறகு இன்னொரு புதிய இலக்கு. மீண்டும் அதே ஓட்டம். இந்தச் சுழற்சிக்கு முடிவே இருக்காது. ஓஷோ சொல்லும் ரெபெல் இந்தச் சுழற்சியில் சிக்கிக் கொள்ள மாட்டான். வெற்றி வந்தால் மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பான். தோல்வி வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வான். ஆனால் இரண்டையுமே தன்னுடைய நிரந்தர அடையாளமாக மாற்றிக்கொள்ள மாட்டான். தோல்வி வந்தால் நானே தோல்வியடைந்த மனிதன் என்று சொல்ல மாட்டான். வெற்றி வந்தால் நான்தான் மிகச் சிறந்தவன் என்று அகங்காரத்தையும் வளர்த்துக் கொள்ள மாட்டான். அனுபவம் வந்தது. அனுபவம் கடந்தது. வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் வாழ்க்கையின் ஓட்டம். இங்கே நன்றியுணர்வைப் பற்றியும் கிராட்டிட்யூட் யோசிக்கலாம். ஒரு ரெபெல் தினமும் அசாதாரணமான அனுபவங்களை தேடிக் கொண்டிருக்க மாட்டான். சாதாரணமான விஷயங்களிலேயே அசாதாரணமான அழகைப் பார்ப்பான். காலையின் தூய காற்று, காப்பியின் மணம், மழையின் சத்தம், ஒரு நண்பருடன் மனம் திறந்து பேசும் தருணம், குடும்பத்தினருடன் சிரிக்கும் நேரம், இவை அனைத்தும் ஒரு பெரிய பரிசு என்பதை உணர்வான். அதனால்தான் அவனுடைய மகிழ்ச்சி வெளிப்புற சாதனைகளின் மீது சார்ந்து இருக்காது. அவனுடைய மனம் அமைதியாக இருக்கும். ஓஷோ சொல்கிறார், விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் கொண்டாட்டம் இயல்பாகவே மலரும். கொண்டாட்டம் என்றால் விருந்து அல்லது விழா அல்ல. வாழ்க்கையை முழு மனதுடன் ரசிப்பது. நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இயற்கை நம்மைச் சுற்றி இருக்கிறது. இந்த எளிய உண்மைகளை கவனிக்க ஆரம்பித்துவிட்டால் வாழ்க்கை ஒருபோதும் சாதாரணமாகத் தோன்றாது. ஒரு ரெபெலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஏனென்றால் அவன் நேற்றைய அறிவில் மட்டும் வாழ்வதில்லை. திறந்த மனதுடன் வாழ்கிறான். ஒரு குழந்தையின் ஆர்வத்தைத் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்கிறான். கேள்வி கேட்க பயப்படுவதில்லை. தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் ஆராய்வதை நிறுத்த மாட்டான். அதுதான் உண்மையாக வாழ்வது. இந்த அத்தியாயத்தின் சாரம் என்னவென்றால், ரெபெலின் வாழ்க்கை முறை என்பது வித்தியாசமாக உடை அணிவதோ, விதிகளை உடைப்பதோ, மற்றவர்களை அதிர்ச்சியடையச் செய்வதோ அல்ல. உண்மையான புரட்சி என்பது ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வுடன் வாழ்வது. இயந்திரத்தனமான பழக்கங்களுக்குப் பதிலாக விழிப்புணர்வை தேர்ந்தெடுப்பது. உடைமையாக்கும் மனப்பான்மைக்குப் பதிலாக அன்பைத் தேர்ந்தெடுப்பது. பயத்திற்குப் பதிலாக நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பது. கடந்த கால வருத்தங்களையும் எதிர்கால கவலைகளையும் விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிப்பது. இப்படி வாழ ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை ஒரு சுமையாக தெரியாது. அது ஒரு பயணமாகவும் ஒரு கொண்டாட்டமாகவும் ஒவ்வொரு நாளும் புதிதாக மலரும் ஒரு அனுபவமாகவும் மாறிவிடும். தலைப்பு 7, கேள்விகளும் பதில்களும், questions and answers. இப்போது நாம் பார்க்கப் போவது கேள்விகளும் பதில்களும். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ கூறும் முக்கியமான கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கும் பதில்களை தேடுவதை விட சரியான கேள்விகளை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம். ஏனென்றால் பள்ளி நாட்களிலிருந்தே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது? ஆசிரியர் கேள்வி கேட்பார். மாணவர் பதில் சொல்ல வேண்டும். சரியான பதில் சொன்னால் மதிப்பெண். தவறான பதில் சொன்னால் குறைந்த மதிப்பெண். அதனால் நம்முடைய மனம் பதில்தான் முக்கியம் என்ற எண்ணத்திலேயே வளர்ந்துவிட்டது. ஆனால் ஓஷோ சொல்கிறார், வாழ்க்கை ஒரு பள்ளித் தேர்வு அல்ல. இங்கே சில கேள்விகளுக்கு நிரந்தரமான பதில்களே இருக்காது. நீ வளர வளர உன்னுடைய புரிதலும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் பதிலை விட விழிப்புணர்வுதான் முக்கியம்.
ஒரு எளிய உதாரணம். ஒரு சிறிய குழந்தை நிலவைப் பார்த்து, இது என்ன என்று கேட்கிறது. பெற்றோர் பதில் சொல்கிறார்கள். அதற்குப் பிறகு அது இன்னொரு கேள்வி கேட்கிறது. மீண்டும் இன்னொரு கேள்வி. குழந்தைக்கு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும். ஆனால் பெரியவர்களான பிறகு என்ன நடக்கிறது? கேள்வி கேட்பதே குறைந்து விடுகிறது. இது இப்படித்தான் ரூட். எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள் ரூட். அதிகம் கேள்வி கேட்காதே ரூட். இப்படிச் சொல்லிச் சொல்லி சமூகம் நம்முடைய ஆர்வத்தை மெதுவாக குறைத்து விடுகிறது. ஆனால் ஓஷோ சொல்கிறார், ஒரு ரெபெல் தன்னுடைய ஆர்வத்தை ஒருபோதும் இழக்க மாட்டான். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ளும் மாணவனாகவே இருப்பான். ஒரு நேர்முகத் தேர்வை கற்பனை செய்து பாருங்கள். நேர்முகத் தேர்வாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். விண்ணப்பதாரருக்கு பதில் தெரியவில்லை. இப்போது 2 வழிகள் இருக்கின்றன. 1. தெரியாத விஷயத்தை தெரிந்தது போல நடித்துக் கொள்ளலாம். அல்லது, எனக்கு இது தெரியாது. ஆனால் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கிறது என்று நேர்மையாகச் சொல்லலாம். இந்த 2இல் வளர்ச்சிக்கு எந்த அணுகுமுறை உதவும்? நிச்சயமாக 2வது. ஏனென்றால் நேர்மை இருக்கும் இடத்தில்தான் கற்றல் ஆரம்பிக்கிறது. நடிப்பு இருக்கும் இடத்தில் கற்றல் முடிந்து விடுகிறது. ஓஷோ இந்த நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் சொல்வது, உனக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்வது பலவீனம் அல்ல. அதுதான் ஞானத்தின் தொடக்கம். நாம் பல நேரங்களில் பதில்களை சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம். புத்தகங்கள், வீடியோக்கள், பாட்காஸ்ட்கள், பொன்மொழிகள், ஊக்க உரைகள், இவை அனைத்தும் பயனுள்ளவைதான். ஆனால் அந்த அறிவு உன்னுடைய அனுபவத்தோடு இணைக்கப்படவில்லை என்றால் அது வெறும் சேமிப்பு மட்டுமே. மாற்றம் இல்லை. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். சமையலைப் பற்றி 100 புத்தகங்கள் படித்திருக்கிறீர்கள். எல்லா சமையல் குறிப்புகளும் மனப்பாடம். ஆனால் ஒரு நாள் கூட சமையலறைக்குள் சென்று சமைத்ததில்லை. அப்படியானால் உண்மையில் உங்களுக்கு சமையல் தெரியுமா? தெரியாது. அனுபவம் வேண்டும். வாழ்க்கை ஞானமும் அப்படித்தான். ஒரு புத்தகத்தை படித்தாலே ஞானோதயம் வந்துவிடாது. அன்றாட வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் கவனிக்க ஆரம்பித்தால்தான் உண்மையான மாற்றம் வரும். இந்த அத்தியாயத்தில் ஓஷோ மறைமுகமாகச் சொல்லும் இன்னொரு முக்கியமான விஷயம். சந்தேகப்பட பயப்படாதே. சில நேரங்களில் நம்முடைய கலாச்சாரத்தில் சந்தேகம் தவறாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அறிவியல் வளர்ந்ததற்கு காரணம் என்ன? கேள்விகள். புதிய கண்டுபிடிப்புகள் உருவானதற்கு காரணம் என்ன? கேள்விகள். புதுமைகள் பிறந்ததற்கு காரணம் என்ன? கேள்விகள். கேள்விகள் இல்லை என்றால் வளர்ச்சியும் இல்லை. ஆனால் கேள்விகள் அகங்காரத்திலிருந்து வரக்கூடாது. உண்மையான ஆர்வத்திலிருந்து வர வேண்டும். இந்த வித்தியாசம் மிகவும் முக்கியம். சிலர் கேள்வி கேட்பது தங்களை நிரூபிப்பதற்காக. சிலர் கேள்வி கேட்பது புரிந்து கொள்வதற்காக. ஓஷோ ஊக்குவிப்பது 2வது அணுகுமுறையே. இன்னொரு சுவாரஸ்யமான உதாரணம். ஒரு சுற்றுலா பயணி ஒரு வரைபடத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு பயணம் செய்கிறார். மற்றொருவர் அங்குள்ள மக்களிடம் பேசுகிறார். நடந்து செல்கிறார். அனுபவிக்கிறார். இருவரும் ஒரே இடத்தை அடையலாம். ஆனால் இருவருடைய அனுபவமும் ஒன்றாக இருக்குமா? இல்லை. வாழ்க்கையும் அப்படித்தான். பிறரிடமிருந்து வாங்கிய பதில்கள் ஒரு வரைபடத்தை போன்றவை. சொந்த அனுபவம் உண்மையான பயணத்தை போன்றது. அந்த பயணம்தான் உண்மையான புரிதலை தருகிறது. ஓஷோவிடம் மக்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? பயம் எப்படி மறையும்? தியானம் என்றால் என்ன? காதல் என்றால் என்ன? ஆனால் அவர் ஒருபோதும் நேரடியான சூத்திரங்களை ஃபார்முலா கொடுக்க மாட்டார். ஏனென்றால் சூத்திரங்கள் தற்காலிகமான பதில்களை மட்டுமே தரும். விழிப்புணர்வு வளர்ந்தால் நிரந்தரமான புரிதல் பிறக்கும். ஒரு மருத்துவரை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நோயாளிக்கு தினமும் தலைவலி இருக்கிறது. மருத்துவர் வலி நிவாரணி மாத்திரை மட்டும் கொடுத்தால் சில மணி நேரம் நிம்மதி கிடைக்கும்.
ஆனால் தலைவலிக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடித்தால்தான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். அதேபோல ஓஷோ பதிலை தருவதை விட பிரச்சனையின் வேரை கவனிக்கச் சொல்கிறார். இதுதான் அவருடைய கற்பிக்கும் முறை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் உடனே தீர்வை தேட ஆரம்பிக்கிறோம். மன அழுத்தம், உறவுச் சிக்கல், தொழில் குழப்பம், பண பிரச்சனை, உடனே ஒரு விரைவான தீர்வு வேண்டும். ஆனால் கொஞ்சம் நின்று கவனித்து பார்த்தால் பல பிரச்சனைகள் நம்முடைய சிந்தனை முறையிலிருந்தே உருவாகின்றன என்பதை உணரலாம். அந்தச் சிந்தனையை மாற்றினால் தீர்வும் இயல்பாக வந்துவிடும். ஓஷோ இந்த கவனிக்கும் பழக்கத்தையே வளர்க்கச் சொல்கிறார். இங்கே அமைதியைப் பற்றியும் ஒரு அழகான கருத்து இருக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் வார்த்தைகளில் பதில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. சில பதில்கள் அமைதியில்தான் பிறக்கின்றன. நீங்கள் மிகவும் குழப்பமாக இருக்கும்போது ஒரு முறை இயற்கைக்குள் நடந்து பாருங்கள். கைபேசி இல்லாமல், இசை இல்லாமல், வெறுமனே கவனித்துக் கொண்டே நடந்து பாருங்கள். சிறிது நேரத்தில் மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். அப்போது சில பதில்கள் இயல்பாகவே தோன்றும். அவை புத்தகத்தில் படித்தவை அல்ல, யாரோ சொன்னவை அல்ல. அவை உன்னுடைய சொந்த தெளிவு. அதனால்தான் ஓஷோ மீண்டும் மீண்டும் விழிப்புணர்வை பற்றி பேசுகிறார். விழிப்புணர்வு வந்துவிட்டால் வாழ்க்கையே உன்னுடைய ஆசிரியராக மாறிவிடும். ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு பாடம் இருக்கும். தோல்வி ஒரு பாடம், வெற்றி ஒரு பாடம், காதல் ஒரு பாடம், தனிமை ஒரு பாடம். எல்லாமே ஆசிரியர்கள். கேள்வி சரியாக இருந்தால் வாழ்க்கையே பதில் சொல்ல ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரெபெல் எனக்கு எல்லாம் தெரியும் ஹூட் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான். ஏனென்றால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அனுபவங்களும் மாறுகின்றன. அதனால் அவன் திறந்த மனதுடன் இருப்பான். அதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கான காரணம். ஒரு கண்ணாடி ஏற்கனவே முழுவதும் நிரம்பியிருந்தால் அதில் புதிய தண்ணீரை ஊற்ற முடியாது. கொஞ்சம் காலியாக இருந்தால்தான் புதிய தண்ணீர் நிரம்பும். மனமும் அப்படித்தான். எனக்கு எல்லாம் தெரியும் ஹூட் என்று நினைத்துவிட்டால் கற்றல் அங்கேயே நின்றுவிடும். ஆனால் ஒரு தொடக்க நிலையிலிருக்கும் மாணவனின் மனநிலையே பிகினர்ஸ் மைண்ட் வைத்திருந்தால் கற்றல் வாழ்நாள் முழுவதும் தொடரும். இந்த அத்தியாயத்தின் சாரம் என்னவென்றால், உண்மையான ரெபெல் பதில்களைச் சேகரிப்பவன் அல்ல, கேள்விகளை ஆராய்பவன். பிறரிடமிருந்து வாங்கிய அறிவின் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க மாட்டான். தன்னுடைய சொந்த அனுபவத்தை நம்புவான். நேர்மையான ஆர்வத்தோடு வாழ்வான். தனக்குத் தெரியாததை ஏற்றுக்கொள்வான். கவனிப்பதன் மூலம் தெளிவை வளர்த்துக் கொள்வான். விரைவான பதில்களை விட ஆழமான புரிதலை தேடுவான். அப்படி உண்மையாக வாழ்க்கையே கேள்வி கேட்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியராக மாறும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக மாறும். அப்போது வாழ்க்கை ஒரு சிக்கலான புதிராகத் தெரியாது, ஒரு அழகான பயணமாகத் தோன்றும். தலைப்பு 8, முடிவுரை, கன்க்ளூஷன். இப்போது நாம் பார்க்கப் போவது கடைசி தலைப்பு, முடிவுரையு. இந்த ஆடியோபுக் முழுவதும் நாம் ஒரு அழகான பயணத்தை மேற்கொண்டோம். முதலில் ரெபெல் யார் என்பதைப் பார்த்தோம். அதற்குப் பிறகு சுதந்திரம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். பிறகு சமூகத்துடனான உறவு, மதமும் ஆன்மீகமும், தனித்துவம், அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், கேள்விகளை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் ஒவ்வொன்றாக ஆழமாக ஆராய்ந்தோம். தலைப்பு 8, முடிவுரை, கன்க்ளூஷன். இப்போது இந்த முடிவுரையில் ஓஷோ சொல்ல வருகிற மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், உண்மையான புரட்சி என்பது வெளியில் நடப்பது அல்ல, அது நமக்குள் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை இந்தச் சூழ்நிலை மாறினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறோம். இந்த நிறுவனத்தை மாற்றினால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த நகரத்தை மாற்றினால் எல்லாம் சரியாகிவிடும் இந்த உறவு மாறினால் நிம்மதி கிடைக்கும் இந்த பிரச்சனை மட்டும் முடிந்துவிட்டால் வாழ்க்கை முழுமையாகிவிடும் இப்படி நம்முடைய மகிழ்ச்சியை எப்போதும் வெளியில் தேடிக்கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் ஓஷோ சொல்கிறார், வெளியில் எத்தனை மாற்றங்கள் நடந்தாலும் நமக்குள் மாற்றம் நடக்கவில்லை என்றால் அதே பிரச்சனைகள் வேறு வேறு வடிவங்களில் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு அறையை கற்பனை செய்து பாருங்கள். அந்த அறையில் விளக்கு அணைந்திருக்கிறது. நீங்கள் சோபாவை இடம் மாற்றுகிறீர்கள், மேசையை மாற்றுகிறீர்கள், நாற்காலியை மாற்றுகிறீர்கள், அலங்காரங்களை மாற்றுகிறீர்கள். ஆனால் விளக்கை மட்டும் ஏற்றவில்லை. அப்படியென்றால் இருள் போய்விடுமா? போகாது. விளக்கை ஏற்றினால்தான் இருள் மறையும். அதேபோல விழிப்புணர்வுதான் அந்த விளக்கையூர். அது வந்துவிட்டால் குழப்பங்கள் மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். இந்த புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், பிறரிடமிருந்து கடன் வாங்கிய வாழ்க்கையே வாழாதேயூ. இது மிகவும் ஆழமான வாக்கியம். பிறரின் சிந்தனைகள், பிறரின் நம்பிக்கைகள், பிறரின் கனவுகள், பிறரின் இலக்குகள், பிறரின் அடையாளம், இவற்றைச் சுமந்து கொண்டு வாழ்ந்தால் ஒரு கட்டத்தில் பெரிய வெற்றிகளை அடைந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை தோன்றும். ஏனென்றால் அந்த வெற்றி உன்னுடைய சொந்தத் தேர்வு அல்ல. ஒரு சிறிய உதாரணம். நீங்கள் ஒரு உணவகத்திற்குச் செல்கிறீர்கள். பணியாளர் வெயிட்டர் உங்களுக்கு உணவு பட்டியலை கொடுக்கிறார். அவர் சில உணவுகளை பரிந்துரைக்கலாம். நண்பர்களும் ஆலோசனை சொல்லலாம். இணையத்தில் வந்த மதிப்புரைகளையும் ரிவ்யூஸ் பார்த்து முடிவு செய்யலாம். ஆனால் கடைசியில் சாப்பிடப் போவது நீங்கள்தான். அதன் சுவையை அனுபவிப்பதும் நீங்கள்தான். வாழ்க்கையும் அப்படித்தான். ஆலோசனைகளை எல்லோரும் சொல்லலாம். ஆனால் இறுதி முடிவு உன்னுடையதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த முடிவுக்கான பொறுப்பும் உன்னுடையதாக இருக்கும். கற்றலும் உன்னுடையதாக இருக்கும். வளர்ச்சியும் உன்னுடையதாக இருக்கும். ஓஷோ இந்த பொறுப்பிலிருந்து தப்பிக்கச் சொல்லவில்லை. மாறாக முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறார். ஏனென்றால் மற்றவர்களை குறை கூறுவதால் வளர்ச்சி ஏற்படாது. இதற்கெல்லாம் பெற்றோர்கள்தான் காரணம் ஹூட். சமூகம்தான் காரணம் ஹூட். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஹூட். காலம் சரியில்லை ஹூட். இப்படிப்பட்ட காரணங்கள் கொஞ்ச நேரம் ஆறுதல் தரலாம். ஆனால் மாற்றத்தை உருவாக்காது. ஒரு ரெபெல் என்ன செய்வான்? சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பான். அதுதான் விழிப்புணர்வுடன் வாழ்வது. இந்த பயணத்தில் பயம் நிச்சயமாக வரும். புதிய பாதையில் நடக்கும்போது பயம் வருவது இயல்பு. மற்றவர்கள் விமர்சிக்கலாம், புரிந்து கொள்ளாமல் பேசலாம், உன்னை நிராகரிக்கலாம். ஆனால் ஓஷோ சொல்வது, பயம் இருக்கிறது என்பதற்காக நிறுத்திவிடாதே. பயம் இருந்தாலும் அதை கவனித்துப் பார். பயம் இருந்தாலும் முன்னேறு. ஏனென்றால் தைரியம் என்றால் பயமே இல்லாத நிலை அல்ல. பயம் இருந்தபோதும் உண்மையை தேர்ந்தெடுப்பதுதான் தைரியம். அதுதான் ஒரு ரெபெலின் உண்மையான பலம். இன்னொரு முக்கியமான பாடம். வாழ்க்கையை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டால் மன அழுத்தம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை விளையாடும்போது முழு ஈடுபாட்டுடன் விளையாடும். ஆனால் விளையாட்டு முடிந்த பிறகு அதை மனதில் சுமந்து நடக்காது. ஆனால் பெரியவர்கள் என்ன செய்கிறோம்? அலுவலக மன அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வருகிறோம். வீட்டு பிரச்சனையை அலுவலகத்திற்கு கொண்டு செல்கிறோம். நேற்றைய பிரச்சனையை இன்றும் சுமக்கிறோம். இன்றைய கவலையை நாளைக்கும் எடுத்துச் செல்கிறோம். மனதிற்கு ஓய்வே கொடுப்பதில்லை. ஓஷோ நமக்கு நினைவூட்டுகிறார். கொஞ்சம் சிரியுங்கள். கொஞ்சம் இலகுவாக இருங்கள். வாழ்க்கையை அனுபவியுங்கள். ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். ஒரு நதி இயல்பாக ஓடுவது போல சில விஷயங்களை இயற்கையாக நடக்க விடுங்கள். இது பொறுப்பில்லாமல் இருப்பது அல்ல, நம்பிக்கையுடன் வாழ்வது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு மரத்தைப் போன்றவர்கள். ஒரு விதை தான் ஆலமரமாக வளர வேண்டுமா அல்லது மாமரமாக வளர வேண்டுமா என்று யோசிப்பதில்லை. அதன் இயல்பை மட்டும் பின்பற்றுகிறது. அதனால்தான் அது முழுமையாக மலர்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் வேறு யாரையாவது போல ஆகஸ்ட் முயற்சி செய்து
தன்னுடைய இயல்பையே மறந்து விடுகிறான். இந்த புத்தகம் முழுவதும் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. வேறு யாராகவும் மாற முயற்சி செய்யாதே. நீயாக இரு. ஆனால் அது அகங்காரத்தோடு அல்ல. விழிப்புணர்வோடு, அன்போடு, புரிதலோடு. உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு ஆசிரியராக பார்த்து கற்றுக்கொள். வெற்றி வந்தால் பணிவுடன் இரு. தோல்வி வந்தால் உடைந்து போகாதே. கேள்விகள் வந்தால் பயப்படாதே. பதில்கள் உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக விரக்தியடையாதே. பயணத்தைத் தொடர்ந்து கொண்டே இரு. ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு அல்ல. அது முடிவில்லாத ஒரு கண்டுபிடிப்பு பயணம். ஒருநாள் உன்னைப் பற்றி புதிதாக ஏதாவது புரிந்து கொள்ளலாம். மற்றொரு நாள் வாழ்க்கையைப் பற்றிய ஒரு புதிய தெளிவு கிடைக்கலாம். அதற்கு திறந்த மனதுடன் இருந்தாலே போதும். இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமென்றால், உண்மையான ரெபெல் என்பது மற்றவர்களுடன் போராடுபவன் அல்லையோ. தன்னுடைய விழிப்புணர்வில்லாத பழக்கங்கள், பிறரிடமிருந்து கடன் வாங்கிய அடையாளங்கள், பயங்கள், ஒப்பீடுகள், கண்மூடித்தனமான நம்பிக்கைகள், இவற்றையெல்லாம் விழிப்புணர்வுடன் கவனித்து மெதுவாக அவற்றைக் கடந்து தன்னுடைய உண்மையான இயல்பைக் கண்டுபிடிப்பவன்தான் உண்மையான ரெபெல். அவனுக்கு சுதந்திரம் என்பது யாராவது கொடுக்கும் அனுமதி அல்ல. தனித்துவம் என்பது அகங்காரம் அல்ல. ஆன்மீகம் என்பது வெறும் சடங்குகள் அல்ல. வாழ்க்கை என்பது வெறும் உயிர் வாழ்வதும் அல்ல. விழிப்புணர்வோடு, உண்மைத்தன்மையோடு, அன்போடு, ஒவ்வொரு நாளையும் புதிதாக வாழ ஆரம்பிக்கும் மனநிலையைத்தான் ஓஷோ தி ரெபெல் என்று அழைக்கிறார். அவ்வளவுதான் மக்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் தி ரெபெல் புத்தகத்தின் முழு சாரத்தையும் ஆழமாக பார்த்தோம். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதேபோன்ற ஆழமான தமிழ் ஆடியோ புக்குகளை தொடர்ந்து கேட்க நம்முடைய சேனலை பின்தொடர மறக்காதீர்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஆடியோ புக்கில் சந்திக்கும் வரை நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.